அடித்து கொன்ற குற்றத்திற்காக இந்த பெண்ணை வெட்ட வேண்டும். யாருடைய உத்தரவு? என்னுடைய எஜமானுடைய உத்தரவு. கொண்டு வந்த ஆளை நான் வெட்ட வேண்டும். அதில் உள்ளபடி படித்த பிறகு நான் வெட்ட வேண்டும். கொண்டு வந்த ஆளை வெட்ட வேண்டும். தாங்கள் இழுத்து வந்த பெண்மகளை நான் வெட்ட வேண்டும். அதுபடி என் கடமை செய்யும். காசிமனுடைய மகன் கனவு உயர்ந்ததை கழுத்து நிறுத்திக் கொண்டு விட்டாள். இந்த பெண்மணி இந்த பரதகண்டத்தில் குழந்தையை கழுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறாள் என்றால் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? தேவி, நீ அந்த கொலையை செய்தாய். நீ செய்திருக்க மாட்டாய். எனக்கு ஆட்டவன் நம்மளை விடவில்லை. இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான். என்ன செய்வது? விதி அல்வானம். காசிமன்னுடைய மகன் கனவுவேந்தரை கொழுத்து நெறித்து குற்றம் சாட்டப்பட்டு உன்னை இழுத்து சென்று அங்கே வழக்கு தொடரப்பட்டு காவலாளியிடம் மாலை கொடுத்து என் கையால் உன்னை வெட்டும்படி உத்தரவு. அப்படி நான் செய்யாவிட்டேன். இத்தனை நாள் பட்ட துன்பங்கள் அத்தனையை அழிப்பதற்கு தலை அர்த்தமாகி கண்ணே, பெண்கள் என்றைக்குமே புகழுக்குரியது. பூவோடு பொட்டோடும் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பது பெண்களின் ஆசை. அவனை கொடுத்து வைத்தது என்னது? உன் கணவன் கையாலே உன் உயிர் பிரிய போடுவதல்லவா? கொடுத்து வைத்தது. காத்தாற்றிலே ஓடுகின்ற வெள்ளம் தொட்ட மரத்தை அடித்துக் கொண்டு போகும் என்பதை படித்திருக்கின்றோம். பச்சை மரத்தையும் அடித்துக் கொண்டு போகும் நிலையை பாருங்கள். பெண்கள் என்றையுமே 3 தகுதி படைத்தவர்கள். மனைவி மட்டுமல்ல, மனைவி மனைவியாகவும் தாயாகவும் தங்கையாகவும் இருக்கக்கூடியவள் மனைவி. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அண்ணன் தம்பி சொந்த பந்தம் பாசம் தாய் தாமத்தில் எல்லாத்தையும் மறந்து யாரோ ஒருவன் அறிவில்லாதவன் அவனை மணந்து அவனுடைய வாழ்வில் இன்ப துன்பம் எல்லாத்திலையும் பங்கெடுத்துக் கொண்டு வாழுகின்றாளே, அவள்தான் தாய் என்ற மனைவி, மனைவி என்ற தங்கை. உன்னை நான் விட்ட வேண்டும் என்று செய்தது. மகன் இருக்கும் பொழுது நீ இருந்தார். நீ இறக்க போகும்பொழுது நான் இருக்கின்றேன். நான் இறக்க போகும் தருணத்தில் யார் இருக்க போகின்றோம்? சுவாமி, கலங்காதீர்கள். தாங்களுக்கு அந்த இறைவன் இருக்கின்றார். நான் என் கடமையை செய்ய போகிறேன். உன்னை நான் வெட்டப் போகிறேன். நம்ம தேவனையை வணங்கிக்கொள். மனதை தைரியப்படுத்திக்கொள். இறைவா, காசிலாதா, நான் பார்த்தது சத்தியம் என்றார், நேர்மை என்றார், நீதி என்றார். நீ எனக்கு காட்சி தர வேண்டும். நீ எனக்கு காட்சி தர வேண்டும். மனைவியை வெட்ட, மனைவியை வெட்ட, மணமகன் வெட்ட. உன்னை விட்ட வாழை உங்கும் பொழுது கழுத்தில் வாழை விடுகிறது. ஏதாவது நினைத்தாயா? சுவாமி, இந்த பெண்ணுக்குனே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. கட்டிய கடவுள் கையினாலேயே என் உயிர் போக வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணே செய்திருக்க வேண்டும். எந்த பெண்ணாக இருந்தாலும் பூவோடு பொட்டோடு போவதைத்தான் விரும்புவார். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. பிறவாது வர வேண்டும். அப்படி பிறந்து விட்டால் தாங்களே எனக்கு பதியாகும். நமது மகன் தேவதாசன் நமக்கு மகனாகும். நமது மந்திரி சத்தியகிருத்தி நமக்கு மந்திரியாகும். நமது குரு வசிஷ்டி நமக்கு குருவாகும். ஆகவே உடைத்து சுவாமி, கலங்காதீர்கள், தயங்காதீர்கள். சூரியனுக்கு மன்னர்கள்லாம் நீதி தவறக்கூடாது, நெறி தவறக்கூடாது. எந்த நிலை வந்தாலும் சத்தியம் தவறக்கூடாது. மீண்டும் என்னை வெட்டி
சத்தியத்தினை நாட்டுங்கள். என்ன அவயத்தில் பிரபாகரம் இறைவா, உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். உன்னை வெட்டும் தருணத்தில் கூட இந்த குடும்பத்தார் இந்த சண்டாளம் உனக்கு கடவுளாக இப்பிரவில் பட்ட துன்பங்கள் போதாதா? என்ன செய்வது? நான் எப்படி என்ன செய்வது? மறுமுறை நான் தேவதையை வணங்கி சத்தியத்திற்காக வாழ்நாளில் கட்டிய மனைவி கூட வெட்ட துணிந்து விட்டாயா? சத்தியம் தவறாத உத்தமனே, நீ சத்திய வேந்தன் என்பது உண்மைதானா? தேவர்களுக்குள் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக இந்த பூலோகத்திலே உன்னை தேவர்கள் சோதனை செய்தார்கள். நன்றாக பார், நீ காப்பது மயானம் அல்ல. தேவர்கள் உன்னை சோதிப்பதற்காக உருவாக்கிய யாகசாலை உன் கண்களுக்கு மயானமாக தருகிறது. உன் மனைவி மக்கள் அடிமை கொண்டது காலகண்டன் அல்ல, அக்கினி பகவான். உன்னை அடிமை கொண்டது யமதர்மராஜன். இறப்பாக அல்ல, உன் குழந்தை தேவதாசன் இறக்கவில்லை, இப்பொழுதே அழைக்கின்றேன். இன்று முதல் சத்தியம் தவறாத உத்தமன் அரிச்சந்திரன் என்ற பெருமையோடு விஸ்வாமித்திர மகாமணிவனின் சூழ்ச்சியினாலே இழந்த உன் அயோத்தி நாட்டை மீண்டும் நீயே அடைந்து பாசமுள்ள உன் மனைவி மக்களோடு சேர்ந்து சத்திய வேந்தன் என்ற பெருமையும் என்னால் பெற்று மீண்டும் அயோத்தியை நீயே அரசாட்சி செய்வார். கொடுத்ததை நின்று பெறுவதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஹரிச்சந்திரா, அப்படி என்றால் உனது அயோத்தி நாட்டை நான் யாருக்கு மகிழாபிஷேகம் செய்து வைத்தாலும் அதில் உனக்கு சம்மதம் தானே? எங்கள் இருவருக்கும் சம்மதம். அப்படி என்றால் மீண்டும் அயோத்தியை சத்திய வேந்தன் என்ற பெருமை பெற்ற ஹரிச்சந்திரன் நீயே கண்ணை திறந்து வைத்து கருவாகு முயற்சியெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருப்பான் மகமாயே
இந்த நானும் மாறிக்கிறவங்க கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டா கட் பண்ண மறைச்சா